உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். செரிமான பிரச்சனை என்றும் லேசான நெஞ்சுவலி காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இதனிடையே தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு நெஞ்சுவலி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்ததன் காரணமாகவும் செரிமான பிரச்சனை இருந்ததன் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு தேவைப்பட்டால் ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் தற்போது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 24 மணி நேரத்திற்கு அவர் ஐசியூவில் இருப்பார் எனவும் பின்னர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் உள்ள ரஜினிகாந்த் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு அவர் ஐசியூவில் இருப்பார் எனவும் பின்னர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அவரது உடல்நிலை முழுவதுமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அறிக்கை வெளியிடப்படும் எனவும் மருத்துவ அறிக்கை வெளியிடப்படும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருக்கு எப்போதும் போயிருக்கக்கூடிய ரொட்டீன் செக்அப் என்றுதான் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் சிகிச்சை தேவைப்படாது என்றும் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு அவர் ஐசியூவில் இருப்பார் என்றும் பின்னர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என்றும் சற்று நேரத்திற்கு முன்னர் ரஜினிக்கு ஆன்ஜியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, உங்கள் விவரம். கோபால், நடிகர் ரஜினிகாந்திற்கு திடீர் உடல்நல கோளாறு காரணமாக நேற்று இரவு அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவர் சிகிச்சை முறை மேற்கொள்வதற்காக ஐசியூ வார்டுக்கு தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய இந்த வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்ல ஒரு விதமான வீக்கம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று மருத்துவ தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபுறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக மருத்துவரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையிலேயே அவர் மருத்துவமனை வந்திருப்பதாகவும் ஒரு சில அவருடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில அவருடைய உடல்நல கோளாறு அவருக்கு இருக்கிறது என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அதன் காரணமாக அது சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் உடலில் எந்தவித அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளாமலே அவருக்கு இந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இருதயவியல் நிபுணராக இருக்கக்கூடிய அதுவும் இருதயவியலுடைய ரத்த நாளங்களில் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நிபுணராக இருக்கக்கூடிய சாய் சதீஷ் தான் அவருக்கு இந்த சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை என்பது அறுவை சிகிச்சை முறை அல்ல, இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர்ஸ் என்று கூறக்கூடிய வகையில் ஒரு சாதாரண சிகிச்சையிலேயே அதனை சரி செய்யக்கூடிய பணிகள்ல மருத்துவர்கள் ஈடுபடுவார்கள். அதற்கான ஒரு மருத்துவ பெயர் தான் ப்ரொசீஜர்ஸ் என்று அவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக ஒரு கையில இன்ஜெக்ஷன் செலுத்தக்கூடிய இடத்திலேயே மைக்ரோஸ்கோப் மூலமாக ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகள், குறிப்பாக வீக்கம், அடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதனை மைக்ரோஸ்கோப் மூலமாகவே சரி செய்யக்கூடிய அந்த நடைமுறைக்கு பெயர் தான் சாதாரண ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில் இருப்பதுதான் அறுவை சிகிச்சை முறை. தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சை முறை இல்லை, ப்ரொசீஜர்ஸில் தான் அவருடைய உடல்நிலை கண்காணிக்கப்படுகிறது. உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீர் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த இருதயவியலில் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கையாள்வதற்காக சிறப்பு மருத்துவராக பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய சாய் சதீஷ் இந்த ப்ரொசீஜர்ஸ் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில ஐசியூ வார்டில் வைத்து அவருக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அவர் 2 to 3 நாட்கள் வரை மருத்துவமனையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ரஜினிக்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் தொடர்பாக அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறார்கள். எனவே அவருக்கு மேற்கொள்ளக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ஸ் முறை என்பது விரைவிலேயே 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாகவே முடிந்துவிடும் என்றும் தொடர்ந்து அவர் ஓய்வில் இருப்பதற்கான காலம்தான் இந்த 2
தொடர்ந்து 3 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் தான் தற்போது மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கிறது. எனவே ஐசியூ வார்டில் ரஜினி அனுமதிக்கப்பட்டாலும் கூட அவருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. சாதாரண ஒரு ப்ரொசீஜர்ஸ் முறையிலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிவயிற்றின் ரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீக்கத்தினை சரி செய்ய இயலும் என்ற ஒரு காரணத்தினால் தற்போது அவரை ஐசியூ வார்டில் வைத்து இந்த சிகிச்சை முறை மேற்கொள்வதற்காக மருத்துவர்கள் அழைத்து சென்றிருப்பது தற்போதைய ஒரு அண்மை தகவலாக பார்க்கப்படுகின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.